guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 30. எபிசோடு 29 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கிடியன் தன்னோட மாஸ்டர் சொன்னதை நினச்சி பார்க்குறாரு. டிசேபிள், கடலை உன் பல்லால் கடிக்கிறது ஈஸி, அப்போ நீ கடலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் நம்மளால வாய்ஸ் கேட்குது. ரொட்டேஷனல் ஃபோர்ஸு தான் இங்கே கீ. மைண்டில் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுறப்ப ஸ்வாடு போகிற பாத் ரொட்டேஷனல் ஃபோர்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பவர் அதில் இறக்கி பாருங்கள். கிடியன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கண்ணை மூடி சைலண்டாக உட்காந்துருக்காரு. சத்தியமா எனக்கே இது என்னன்னு தெரியாது. கிடியன் ஜேர்னலில் எழுதினதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் அவர் தனக்குத்தானே கொடுத்த அட்வைஸ் அது. மீதியெல்லாம் அவர் கையில் தான் இருக்கு. சடன்லி பார்த்தா சீலிங்கில் பெரிய பெரிய கிராக்ஸ் விழுது. அந்த இடத்துலையே ஒரு பிரகாசமான கோல்டன் லைட் பளிச்சுன்னு அடிக்குது. கிடியன் ஷாக் ஆகி அந்த லைட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து கண்ணில் செம்ம டவுட்டோட, நீ யாரோட நிஜமாவேன்னு கேட்குறாரு. நம்ம ஆளு அசராம ஒரு சிரிப்பை போட்டுட்டு, லார்டு கிடியன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு சாதாரண ஆளு நான் கூலா சொல்றான். அதே சமயம் மைண்ட் வாய்ஸ்ல, இப்படி பண்ணா லார்டு சாக மாட்டாரு, எல்னோரு கரப்டாக மாட்டான்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம டிஸ்டன் ஃபேமிலியோட அந்த இம்யூனிட்டி ப்ரிவிலேஜ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க என்ன பண்ணாலும் லீகல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆளாக மாட்டாங்க. இது கிடியனை எழுதி கொடுத்த ஒரு ஒன் டைம் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட். கிடியன் இப்போ எம்பையரோட ஷேடோ மினிஸ்டரா இருக்காரு. ராயல் கோர்ட்டோட டர்ட்டி ஒர்க்ஸ் எல்லாம் மறைமுகமாக பண்ணுறது இவர் தான். காலர் போட்ட ஒரு நாய் நிலைமை தான் இவருக்கும். என்ன இருந்தாலும் சாப்டர் 2க்கு இந்த பர்டன் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ சடன்லி சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. லீத்தல் கரிஷ்மா வில்லன்களுக்கு இவன் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்கில் என்ஹான்ஸ்டு பேட் அட்ராக்ஷன் ஸ்கில்லுக்கு எவ்வளோ வில்லன்களோட ரெகக்னேஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஆளுக்கு செம்ம ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரூமில் நம்மளால் அந்த லெட்டரை பாயிண்ட் பண்ணி ஷாக் ஆகி இதை கூட என்ஹான்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறான். சிஸ்டம் பாப்பப் ஆகிட்டே இருக்கு. கிடியன் கிட்ட இருந்து என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம ஆளோட பட்லர் இன்னும் செம்ம தூக்கத்தில் இருக்கான். ஒருத்தன் வில்லனோட எபிலிட்டியை அவக்கன் பண்ணால் அவங்களுக்கும் அதே மாதிரி பவர் கிடைக்கும். அந்த புதிய எபிலிட்டியை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே டிக்டோவாக யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் மெசேஜ் எல்லாம் பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம கன்ஃபியூஷன். இது என்னடா புது ஸ்கில்லாக இருக்குது. ஜன்னல் வழியாக வர லைட்டை பார்த்துக்கிட்டே மைண்டில் பர்ஃபெக்ட் டைமிங், நான் பண்ண போகிற பிளானுக்கு இந்த எபிலிட்டி ஒரு விங்ஸ் மாதிரி செட் ஆகும்னு நினைக்கிறான். இந்த நேரத்தில் நம்மளால் அந்த லெட்டரை பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டமாக ஃபீல் பண்ணுறான். பிளானை முடித்ததும் உடனே அந்த புக்கை மூடுறான். அடுத்து பண்ண போகிற பிளானுக்கு இது போதுமானு யோசிச்சுட்டு திருப்தியாக ஒரு சிரிப்பை போடுறான். இது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் டிஸ்டன் ஃபேமிலிக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன். கிளாஸில் லெக்சரர் செம்ம எனர்ஜியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கடவுள் கொடுத்த டிவைன் எனர்ஜி இருக்குது. இது டிமானிக் மானாலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா யாராலையும் இதை யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த டிவைன் எனர்ஜியை நிஜமாகவே யூஸ் பண்ணுற லெவலுக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். லெக்சரர் கிளாஸை சுற்றி பார்க்குறாரு. நிறைய சீட் காலியாக இருக்கிறத பார்த்து அவருக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த பக்கி தூங்க வந்தானா இல்லை கிளாஸ் கவனிக்க வந்தானா, ஏன் இப்படி காலி சீட் அதிகமாகிட்டே போகுது? நச்சி, எல்லாம் அந்த ஃபாக்ஸ் நாயோட தப்பு தான். ஸ்கூலுக்கு மான்ஸ்டர்ஸ் சாம்பிஸ் எல்லாம் கொண்டு வரான். எக்கேடு கெட்டு போகட்டும். இந்த மாதிரி டெவில் ஒர்ஷிப்பர் எல்லாம் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செமஸ்டர் பசங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எல்லாம் செம்ம ரவுசு பண்ணுறானுங்க. சில பேர் ப்ரொஃபஸர் தலையிலேயே கை வைக்கிறானுங்க. எனக்கும் ஜெர்பாக்குக்கும் பிரச்சனை ஆனது யாருக்கும் இன்னும் தெரியாது. அவள் இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிட்டு அப்புறம் கலந்துக்குவா. அதான் கரெக்டு, கிளம்புடி. அப்போ ஒருத்தன் எழுந்திரிச்சு, ஒரு டவுட்டு சார், டிவைன் எனர்ஜி எப்படி கல்டிவேட் பண்ணுறதுன்னு கேட்குறான். இதை கேட்டதும் வாதியாருக்கு சமகாண்டாகுது. இந்த ஓவர் ஸ்மார்ட் பையன் மற்ற பசங்க யாரும் படிக்கிற மூடில் இல்லாத பார்த்துட்டு கடுப்போட, டிவைன் எனர்ஜியோ கருமமோ அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் உன் பவர் லெவல் ஏறும், இதெல்லாம் ஒரு கேள்வியான திட்டுறாரு. நம்மாலு கூலா கொஸ்டின் கேட்கறது தப்பில்லையே சார்னு சொல்கிறான். கேட்டதும் லெக்சரருக்கு சமகாண்டாகுது. கிளாஸோட மானமே போயிருச்சு. டெஸ்கில் இருக்கிற பேப்பர்ஸை பார்த்தும் இன்னும் கடுப்பாகிறாரு. இந்த நாய் எப்போவுமே எனக்கு ஒரு தலைவலியாகவே இருக்கான். செம்ம கடுப்பில் இந்த கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாவது வேலை தேடி போகணும்னு யோசிக்கிறாரு. அப்போதான் இந்த கேவலமான பசங்களை பார்க்க வேண்டியது இருக்காது. அந்த முட்டாள் பிரின்சிபாலும் இந்த எம்பையரை விட்டு தொலையிட்டும், நல்லதுதான் நினைக்கிறாரு. அப்போ சடன்லி வெளியிலேருந்து டோரில் செம்மையாக தட்டுற சத்தம் கேட்குது. ப்ரொஃபஸர்னு கத்துறாங்க.
அதை கேட்டதும் இவர் உடனே டோர் பக்கம் போறாரு. பக்கி பசங்க ஒரு வழியா கிளம்புறானுங்க. உங்களுக்கு லாஸ்டா ஒரு லெசன் எடுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே டோரை திறக்கிறாரு. டோர் உடைய போயிடலான்னு கத்துறாரு. ஆனா திறந்த அடுத்த செகண்ட் செம்ம ஃபோர்ஸா ஒரு அடி வந்து இவர் அப்படியே பறக்க விடுது. வெளியே இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இன்னும் எஸ்கேப் ஆகலையா? ஒரு கோவமா திரும்பி, என்னடா பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஒரு ப்ரொஃபஸர் மேலே கை வைப்பியான்னு கத்துறாரு. எல்னோர் அவர் மூஞ்சிக்கு நேராக காலை தூக்கி, இப்போ உடைச்சது டோரை, இப்போ என் கால் முன்னாடி இருக்கிறது நீங்க தான், உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு செம்மகத்தா சொல்றா. அப்போ இன்னொரு வாய்ஸ், என்ன சார் சொல்றீங்க? தியாலஜி ப்ரொஃபஸர். இவருக்கு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா சேரில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி இருக்கிற 2 பேரையும் பார்த்து அவருக்கு செம பீதி. அடே என்னடா நடக்குது இங்க? நம்மாலு கூலா மேலே பார்த்து, இது ஜோக் இல்லை சார், உங்களை நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்கிறான். கேட்க அவருக்கு செம காண்டாகுது. என்னடா லூசுத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கீங்க? என்னைய அரெஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் இதை பண்ணுற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? உடனே அவன், நீங்கள் ஒரு ஸ்பைன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ஆள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. என்னது? அப்புறம் எல்னோர் உடனே கண்டினியூ பண்ணுறா. மான்ஸ்டர் எஸ்கேப் ஆன விஷயத்தில் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இம்பீரியல் ஸ்டூடெண்ட்ஸை சாக விட்ட ஒரு ப்ரொஃபஸர்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான், உங்கள் மோட்டிவ் எஜுகேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கியோ ரிவர்பேக் வீட்டில் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண லெட்டர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போவும் நீங்கள் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி இல்லை, ஆர்கியூ தான் பண்ணுறீங்க. செம்ம காமெடி. அந்த கேவலமான டெவில் ஒர்க்ஸ்கீப்பருக்கும் என்னைய மாதிரி ஒரு பீஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நான் ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் தான் பண்ணேன். நானும் ஒரு விக்டீம் தான். நம்மால் டைமை செக் பண்ணிட்டு, போதும் சத்தம் போட்டது, டைம் இல்லை, சீக்கிரம் உண்மையை கக்குங்க, ஸ்கூலில் இருக்கிற உங்களை மாதிரி ஸ்பைஸ் பேரெல்லாம் சொல்லுங்கன்னு ஆர்டர் போடுறான். இதை கேட்டதும் வாதியார் செம்ம கடுப்பாகி, போய் உங்கள் அம்மா கிட்ட கேளுடான்னு சொல்கிறாரு. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்னோர் பாஞ்சு வந்து செம்ம அடி அடிக்கிறா. இப்போ பேசுறியா? மூஞ்சில எல்லாம் அடி வாங்கி வீங்கி போய் பதட்டமா குக்கின்னு வளர்றாரு. அம்மாவு டக்குன்னு அவன் தலையில கையை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா ரொம்ப வீக் ஆகி ஆளு காலி ஆகிட கூடாதுன்னு ரீஸ்டோர் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆனதும் ப்ரொஃபஸர் டக்குன்னு தலையை தூக்கி நம்மால முறைக்கிறாரு. என்னடா பண்ற பொறுக்கி? நம்மால் ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ஐஸ் மாதிரி ஒரு லுக்கை விட்டு, உங்க ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்றேன் சார், டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ணி. அடிக்கடி யூஸ் பண்ணாதான் பவர் ஏறும்னு நீங்களே சொன்னீங்க. அதான் ஒரு சான்ஸ் கிடைச்சதும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறான். நம்மளால கிளம்புறத பார்த்ததும் வாதியாருக்கு செம பீதி. டே பைத்தியம், எங்கடா போற? நம்மளால கூலா திரும்பி 2-3 பேரை சொன்னது முடிகிற மேட்டர் இல்லை இதுன்னு சொல்கிறான். பக்கத்தில் இருந்த எல்னோர், அவன் டெஸ்கை செக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஏதாவது சிக்கும்னு சொல்கிறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.